கொடைக்கானல் கோல்ஃப் மைதானத்தில் கோல்ஃப் விளையாடி மகிழ்ந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திடீரென்று சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கொடைக்கானலில் ஏதேனும் பிரச்சினைகள் உள்ளதா என்று கேட்டு அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தார். வெயிலின் தாக்கம் தாழாமல் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கொடைக்கானல் நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் கொடைக்கானலுக்கு 5 நாள் பயணமாக ஓய்வுக்காக வந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார். இந்நிலையில் கொடைக்கானல் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டும் கோல்ஃப் விளையாடியும் மகிழ்ந்தார். தமிழக முதலமைச்சரின் வருகையால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் கோல்ஃப் மைதானத்திற்கு வெளியே பேட்டரி கார் மூலம் வந்த முதலமைச்சர் திடீரென்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை சந்திக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் காத்திருந்த இடத்திற்கு வந்து பயணிகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டார். மேலும் கொடைக்கானலில் ஏதேனும் பிரச்சினை உள்ளதா, ஏதேனும் தீர்க்கப்பட வேண்டுமா என்றும் மூதாட்டியிடம் நலம் விசாரித்து சென்றார். வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இவருக்கு திருமணமாகி 1 வயதில் குழந்தை உள்ள நிலையில் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் நாற்றம்பள்ளி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கல்லாறு என்ற பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியது. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காவலர் அண்ணாமலை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவலர் அண்ணாமலையின் கண்களை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கினர். அண்ணாமலையின் உடல் அடக்கம் செய்ய அவரது சொந்த ஊரான வாணியம்பாடி பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நேரில் சென்று காவலர் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 21 குண்டு முழங்க திருப்பத்தூர் ஆயுதப்படை வீரர்கள் அரசு மரியாதையுடன் காவலர் உடல் தகனம் செய்யப்பட்டது. வாணியம்பாடி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட காவலர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறையில் பேருந்தில் ஏறிய பெண்ணின் குழந்தையின் கழுத்தில் அணிவித்திருந்த தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பியோடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் தைக்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது ஆசிப் மனைவி ரஹ்மத் நிஷா. இவர் தனது குழந்தையுடன் மயிலாடுதுறையில் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளார். மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்தில் சிதம்பரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் படிக்கட்டில் ஏறிய போது பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய மர்ம நபர் ரஹ்மத் நிஷாவின் கைக்குழந்தையின் கழுத்தில் அணிவித்திருந்த 1 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிந்து சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் தங்க சங்கிலியை பறித்து சென்றவர் திருவாரூர் மாவட்டம் மாங்குடி கூடூர் தெற்கு தெருவை சேர்ந்த மகாலிங்கம் மகன் கணேசமூர்த்தி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து கணேசமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பட்டப்பகலில் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த தங்க நகைகள் ரொக்க பணத்தை திருடிய சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் நள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் பத்மநாபன். ஓய்வு பெற்ற அரசு பேருந்து நடத்துனரான இவர் குடும்பத்துடன் சொந்த கிராமமான மூங்கில்பட்டியில் கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார். பின்னர் மதியம் 3 மணிக்கு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்து 33 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1.50 லட்சம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பத்மநாபன் உட்பட குடும்பத்தினர் இதுகுறித்து நள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் நாமக்கல் டிஎஸ்பி ஆனந்தராஜ், ஆய்வாளர் சுமதி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர். மேலும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து முக்கிய தடயங்களை சேகரித்தனர். கொள்ளை சம்பவம் நடந்த இடம் நள்ளிப்பாளையம் முக்கிய மெயின் சாலை என்பதால் வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நெசவாளர் காலனி என்ற இடத்தில் கரூரில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற காரும் பவானிசாகர் நெசவாளர் காலனி அருகே தனியார் உணவகத்திலிருந்து சேலம் நோக்கி வந்த காரும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற காரில் பயணம் செய்த சிறுமுகை ஜடையம்பாளையத்தைச் சேர்ந்த முருகன் அவரது மனைவி ரஞ்சிதா, அவர்களது 8 வயது மகன் அபிஷேக், 7 வயது மகன் நிதிஷா உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர்.
தனியார் உணவகத்திலிருந்து சேலம் நோக்கி வந்த சொகுசு காரை ஓட்டி வந்த மோகன், சுஜித், விஷால், பத்ரி உள்ளிட்ட 3 லேசான காயங்கள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த 4 பேரின் உடல்கள் உடற்கூறு ஆய்விற்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து விபத்து குறித்து பவானிசாகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.